எங்க விட்டுறேன்? நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல. முந்தா நேற்று வீடியோ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படியே அப்லோட் பண்றவா இல்ல நீங்க நீங்க பாக்குறீங்களா வீடியோஸும்? எஸ் ஸோ ஆக்சுவலாக இந்த 2 days நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, ஸோ அந்த வீடியோ வேணும். ம். அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, அது ரிமூவ் பண்ண முடியுதா பாக்குறேன், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அப்லோட் பண்ணுங்க, அது முடிஞ்சா பண்றேன். இல்லாட்டி ஒரு கிளாஸ் மட்டும் வந்து அது கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டு இன்னொரு கிளாஸ் வேணா பண்ணி விட்டுறவா? அப்படி வேணா பண்ண ஓகே உங்களுக்கு? ஓகே கண்டினியூட்டில சார். இருப்போம். சரி ஓகே. லிவரேஜ் அனாலிசிஸ் வரையும் முடிச்சாச்சு. ஓகே. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே. உங்களுக்கு ரேஷியோஸ் பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ரேஷியோஸ் எஸ் ஸோ தெரியுமா ரேஷியோஸ்? ஜென்ரலாக ரேஷியோஸ் பற்றி பார்த்து பட் ஸ்பெசிஃபிக் ரேஷியோஸ் இந்த மாதிரி பார்த்து. ஓகே. இப்போ ரேஷியோஸ்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிலேட்டிவ் மெஷர். ஒரு இதுக்கு இது இன்னொரு இது வந்து எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ரேஷியோவும் பார்க்கறது வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு. அந்த பர்பஸ் தான் அதோட நேமாவே இருக்கும் ஜென்ரலி. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரேஷியோனா ஃபினான்ஷியலி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட லிவரேஜ் எப்படி இருக்கு. லிவரேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட ப்ராஃபிட்டை வந்து தூக்கி விட முடியுது ஃபினான்ஷியலால. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டால தான் முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டோட எஃபெக்ட்னால என்னென்ன ரிசல்ட் வேல்யூஸ் வருது அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட்னால வர்றது வந்து இபிஐடி அண்ட் இபிடி. இன்ட்ரெஸ்ட்னால தானே இந்த டிஃபரன்ஸ் வருது, நடுவில் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா இபிடி வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் இபிடி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் பார்த்தோம்னா, ஸோ அந்த லிவரேஜோட எஃபெக்ட் என்னன்னு தெரியுமா? சிமிலர்லி இதுலையும் பார்ப்போம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் அண்ட் இபிஐடி பார்ப்போம். கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இபிஐடி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? கான்ட்ரிபியூஷன் இபிஐடி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும்? இதுக்குள்ள என்ன வரும்? சொல்லுங்க. தெரியுமா? தெரியாதுனாலும் சொல்லுங்க. தெரியும் சார், பட் மறந்து. யோசிக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் சைலண்டா இருக்கீங்களா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே. ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு செலவு. ஓகேவா? நீங்க பிசினஸ் பண்றீங்களோ பண்ணலையோ இது செலவு பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது ஆப்ரேஷன் ரிலேட்டடா வர ஃபிக்ஸட் காஸ்ட்டை மட்டும் எடுத்திருப்போம். அதை தவிர்த்து வர ஃபினான்ஷியல் ரிலேட்டடா வர்றது எல்லாத்தையும் வந்து ஃபினான்ஷியல்ல கொண்டு வரும். ஃபினான்ஷியல் ரிலேட்டடா வர்றது இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு. ஓகேவா? வேற எதுவுமே ஃபினான்ஷியல் ரிலேட்டடா வராது. ஸோ அதனால ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி போடும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் கான்ட்ரிபியூஷன் தான் வரும். அண்டு ஃபிக்ஸட் காஸ்ட் போயிடுச்சுன்னா வர ப்ராஃபிட்டை அப்புறம் இபிஐடியை தான் ப்ராஃபிட்னு எழுதுறாங்க. ஓகே. நீங்கள் இபிஐடின்னு எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே சார். ஸோ இது ஒரு பேசிக் எஸ்டர்டே இதோட பேசிக் வந்து சொல்லிட்டேன். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்து நெக்ஸ்ட் அப்படியே போகலாம். ஓகே. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சே சொல்லுது. Profitability ratio are a class of financial metrics that are used to assess the business ability to earn
generate earning relative to its revenue. ஸோ அந்த ரெவென்யூக்கு ரெவென்யூ, ஆப்ரேட்டிங் காஸ்ட், பேலன்ஸ் ஷீட் அசெட்டு, இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கறது தான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கேன் பி கம்பேர்ட் வித் efficiency ratio, which consider how well a company uses its assets internally to generate income as opposed to after cost profit. ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நான் ஒரு 10 to 15 lakhsக்கு வந்து அசெட் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அசெட் வந்து அவ்வளோ வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது வெறும் ஒரு 10,000 15,000 தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அசெட்டுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு கம்மியாக இதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த அசெட்டை எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேவா? ஓகேவா? இப்போ பிளான்ட்டை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணலன்னா அது வந்து வேஸ்ட்டு. பட் அதுக்கு ஃபுல் கெப்பாசிட்டிக்கான காஸ்ட் வந்து செலவு பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி மிஷினரி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணாமல் சில இதை வந்து சும்மாவே வச்சிருக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு காஸ்ட். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அசஸ் தி கம்பெனிஸ் எபிலிட்டி டு ஏர்ன் ப்ராஃபிட் ஃப்ரம் இட்ஸ் சேல்ஸ் ஆர் ஆப்ரேஷன், பேலன்ஸ் ஷீட் அசெட்ஸ் ஆர் ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பேசிஸ் எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஓகே. அண்ட் profitability ratio indicates how efficiently a company generates a profit and value for shareholders. ஸோ எஃபிஷியன்சி தான் இங்கே வந்து பார்க்குறோம். எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ராஃபிட்டை வந்து வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஹையர் ரேஷியோ ரிசல்ட்ஸ் ஆர் ஆஃப்டன் மோர் ஃபேவரபிள், பட் தீஸ் ratios provide much more information when compared to results compared to results of similar companies. The company's own historical performance or industrial average. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ காம்படிட்டர் கம்பெனி, இப்போ யாருக்கு யார் காம்படிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ரிலையன்ஸ்க்கு வந்து அதானி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்பெனி வந்து காம்படிட்டர். ஸோ அதானி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 15% வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து 15% மேலே போகணும். 15%க்கு மேலே போச்சுன்னா தான் வந்து இவங்க வந்து ஒரு இது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து ஒரு 20% இருக்குன்னா அப்போ அதானி வந்து அண்டர் பர்ஃபார்மிங் அந்த பேஸில் அவங்க வந்து 20%க்கு மேலே போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது எந்த பேசிஸில் எப்போ வந்து பார்க்குறாங்க, என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத பேஸ் பண்ணி பார்த்து அதுக்கு அதை வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சு செக் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே. எப்பவுமே காம்படிட்டர்னும் போது காம்படிட்டர் வந்து விட நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பிஸ்னஸ் வந்து யோசிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இருக்கு அண்ட் அதோட மீனிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா profitability ratio that compares the gross margin of the company to its revenue. Gross margin வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கிராஸ் மார்ஜின்னா என்னது? கிராஸ் ப்ராஃபிட் தானே சார்? ஏன் அதை நம்ம கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்றோம்? ஏன் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாமே போக ஃபைனலாக கிடைச்ச ப்ராஃபிட். எல்லாமே போயிடுச்சா? அப்ப நெட் ப்ராஃபிட்னா என்ன?
ஹலோ. ஸோ சொல்லுங்க. நெட் ப்ராஃபிட்னா என்ன அப்போ? அருண் நீங்க சொல்லுங்க. கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன? நெட் ப்ராஃபிட்னா என்ன? Why it is called gross? Why it is called net? ஹலோ. ஸோ அருண் நீங்க சொல்லுங்க. அருண் லைன்ல இருக்கீங்களா? ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணிருக்கீங்களா? ஓகே. சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்போ ஒரு விஷயத்த நம்ம கிராஸ்ன்னு சொல்றது எதனாலனா, அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா அதை வந்து கவர் பண்ணியிருக்காது எல்லாத்தையுமே. அது வந்து ஒரு மேலோட்டமா பார்க்கறது அப்படின்றது தான் கிராஸ். ஓகேவா? இப்போ நீங்க வந்து பேக் ஒரு பேக் ரைஸ் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதில் கிராஸ் வெயிட் நெட் வெயிட்னு ஒன்று போட்டிருக்கோம். கிராஸ் வெயிட்னா என்னதுன்னா அந்த பேக்கோட சேர்த்து. ஓகேவா? நெட் வெயிட்னா அந்த பேக் இல்லாம அரிசி மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் நெட் வெயிட். ஓகேவா? நீங்க ஒரு கேன் ஆயில் வாங்குறீங்க. அதுல வந்து கிராஸ் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1.2 kgs போட்டிருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 kg அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கிராஸுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? நெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சிமிலர்லி இங்க நம்ம என்ன பண்றோம், கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து எங்க கொண்டு வரோம், ட்ரேடிங் பிஎன்எல்ல கொண்டு வந்துடும். அங்க வந்து வெறும் ட்ரேடிங்கான காஸ்ட், அதாவது அந்த பொருளை சேல் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கான காஸ்ட், அதை மட்டும்தான் வந்து ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்னு கொண்டு வரும். அதுக்கப்புறமா அதுக்கு சம்மந்தப்படாம அதுக்காக வேலை செஞ்ச காஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கு சம்மந்தப்படாதுன்னா டைரக்ட்லி அதுக்கு ரிலேட் ஆகாது. புரியுதா? ஸோ அந்த காஸ்ட் எல்லாம் போக இருக்கிறது தான் வந்து நெட் ப்ராஃபிட்டா வரும். ஸோ அதனால இப்போ கிராஸ் ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பொருளை செய்யறதுக்கு இவ்வளோ செலவாச்சு, அது போக பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் வந்து மைனஸ் பண்ணி பார்த்து ப்ராஃபிட் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அது என்ன லெவல்ல இருக்குன்னு செக் பண்றோம். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட்னும் போது நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்றாங்க. இங்க நெட் சேல்ஸ்ன்றது எதை சொல்றாங்க, டோட்டல் சேல்ஸ். அதுல வந்து சேல்ஸ் ரிட்டர்னை எப்படியுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம இங்க வந்து நம்ம ரெவன்யூக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சேல்ஸ் ரெவன்யூக்கு தான். பட் நம்ம இங்க சேல்ஸ் ரெவன்யூ வந்து கரெக்டா வந்து எப்படி பார்க்க முடியும், அதுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்கோமா, அலவன்சஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்கோமா, அதையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும்ல. கரெக்டா? ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிஎன்எல்ல தான் பண்ணுவோம். கரெக்டா? நான் பேசுறது கரெக்ட் தானே? உங்களுக்கு புரியுது தானே? எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே. இப்போ டிஸ்கவுண்ட் இந்த அலவன்சஸ் வந்து நீங்க பிஎன்எல்ல தான் வந்து காட்டுவீங்க. ஓகே, பிஎன்எல்ல அலவன்சஸ் டிஸ்கவுண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் அலவுடு அண்ட் அலவன்சஸ்ன்றதும் சிமிலர் கைண்ட் தான். அலவன்சஸ் அலவுட் அப்படின்ற மாதிரி ஏதோ போடுறீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து இருந்ததுன்னா அதையும் நீங்க மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அந்த சேல்ஸுக்கு என்ன ரெவன்யூ வந்தது அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் என்னன்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட மைனஸ் பண்ணி, இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட என்னென்ன வரும் அதை சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட என்ன வரும்?
ஹலோ ஹலோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்ல என்ன வரும்? அருண் இருக்கீங்களா நீங்க லைன்ல? நானே சொல்லிடவா? guys லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சரி, காஸ்ட் ஆஃப் குட்ஸோட பொறுத்த வரையும் ஓப்பனிங் ஸ்டாக் வரும், ப்ளஸ் பர்ச்சேஸ் வரும், ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், ப்ளஸ் வேஜஸ் வரும், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்ல வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு ஏன் அதை சொல்கிறோம்? ஓப்பனிங்கில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுறோம், இந்த ஸ்டாக் ஆட் ஆகிடுது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே சேர்ந்து என்கிட்ட இனிஷியலி இருக்குது. அந்த ஸ்டாக்ல இருந்து நான் வந்து ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் பண்ணி நான் வந்து மாத்துறேன். அதை மாத்துறதுக்காக அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு எனக்கு வந்து லேபர் தேவை, அண்ட் அந்த லேபருக்கு வேஜஸ் தேவை. அந்த வேஜஸை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த காஸ்ட்டும் வந்து ஆட் ஆகுது. அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் இந்த ஃப்ரைட்டு, இந்த சம் ஆக்ட்ரா, இதெல்லாமே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அதெல்லாமே ஆட் ஆச்சுன்னா தான், ஏன்னா அதெல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணதாக இருக்கும், இல்லை ஹோல்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணதாக இருக்கும், வாட் எவர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்து காஸ்ட் ஆச்சு அப்படின்றது தெரியுது. அண்டு அட் தி எண்ட் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து சேல் பண்ணலை. அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னும் போது நான் வந்து சேல் பண்ணதுக்கான காஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறதுக்கான காஸ்ட் நான் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை கொண்டு வந்து நெட் சேல்ஸ்ல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிடும். நெட் சேல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸில் டிஸ்கவுண்ட், அலவன்ஸ், ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா போனால் வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து காஸ்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோ. ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோன்னும் போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து helps measure the company's ability to maintain operating expenses to generate profit before interest expenses and tax deductions. In other words, the revenue that remains after cost is deducted from the net sales.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்கோம். ஃபினான்ஸ், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அப்படிலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து ஆப்பரேட்டிங் இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெவென்யூ வந்து சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் வந்து போக இதுல பேலன்ஸ் இருக்கிறதுல நெட் சேல்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும்னு போட்டேன். ஓகே, நான் கீழே பார்த்து சொல்றேன். ஓகே. A high ratio indicates that the company is well equipped to pay its fixed cost, um, interest obligations, handle economic slowdowns, and also offers lower prices than its competitors at a lower margin. Moreover, the company's management most frequently uses this to improve profitability by managing its cost. So, இப்போ ஹையர் ரேஷியோ இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஹையரா இருக்குன்னா அப்போ அவங்களால ஃபிக்ஸட் காஸ்ட் ஈஸியா பே பண்ணிட முடியும். அண்ட் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதையும் கொடுக்கறதுக்காக முடியும். அண்ட் சம்டைம்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா என்ன ஆகும், காஸ்ட் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும்போது சேல்ஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணோன்னா நம்ம ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ப்ரைஸை கம்மி பண்ணும்போது இந்த பக்கம் வந்து ப்ராஃபிட்கான ஒரு ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து சேல் பண்ண முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம ரிகவர் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஹையரா வச்சிருக்கிற போது நம்மளால லோவர் மார்ஜினுக்கும் வந்து போக முடியும். ஸோ தட் நம்ம அதில் பாயிண்ட் என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து நம்ம கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா தி கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் most frequently uses this to improve profitability by managing its cost. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குன்னா இல்லை கம்மியாக இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களோட பிளானை வந்து மாற்றிப்பாங்க. ஓகே, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளானை வந்து மாற்றிப்பாங்க. ஸோ எங்கே வந்து தப்பு நடக்குது, எதனால வந்து மாறுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட் இருந்து இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கு. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன? ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னும் போது கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிப்ரிசியேஷன் அண்ட் அமர்டைசேஷனை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா கம்பெனி ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து எடுக்கிற எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ரெண்ட்டு, இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிசிட்டி, பிளா பிளா பிளா, அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எதெல்லாம் வராதுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட், டேக்ஸு அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பேங்க் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து வராது. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். ஓகேவா? அண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் என்னன்னு தெரியுமா? ஹலோ? டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்னா டிப்ரிசியேஷன்னா வந்து ஒரு டான்ஜிபிள் அசட்டோட wear and tear or reduction in value over the years. ஓகேவா? அண்ட் அமார்டைசேஷன்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸோட ரிடக்ஷன் இன் வேல்யூ ஆர் ரிடக்ஷன் இன் வேல்யூ ஓவர் தி இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஆப்ரேட்டிங் ரிலேட்டட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம். அண்ட் அது வந்து நம்ம வந்து ஒரு லாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் சொல்ல போனால், இல்லை ஆமாம் லாஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வராது. ஓகே. ஹலோ?
இது லாஸ் மாதிரி வந்து ஒரு ட்ரீட் பண்றோம். ஸோ அது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸா வர்றது. பட் அத வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங்காக யூஸ் பண்றதுனால வர்றதுனால அத வந்து லெஸ் பண்ணோம்னா என்ன வருதோ அதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றத சொல்றோம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது என்ன வேல்யூ அது பை சேல்ஸ் இன்டூ 100 போட்டோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட்ல உங்களுக்கு தெரியும் எல்லா எக்ஸ்பென்சஸும் போயிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸும் போயிருக்கும். ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது பிஸ்னஸ் வந்து அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? பெருசாக அதில் வந்து இன்டெல்ஜ் ஆகி போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எப்படி வந்து பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது என்னதுன்னா மெஷர்ஸ் வெல் ஏ கம்பெனி கேன் யூஸ் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மணி டு ஜென்ரேட் ப்ராஃபிட். ஸோ ஷேர் ஹோல்டரோட மணியை யூஸ் பண்ணி தான் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். ஓகே, அவங்க கொடுத்த கேபிட்டலை வச்சு அதை வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு மிஷினரியா கன்வெர்ட் பண்ணி அசட்ஸ் வாங்கி போட்டு அண்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி அதுலேருந்து தான் வந்து ஸ்டாக் வாங்கி போட்டு ஸ்டாக்கை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி அது சேல் ஆகி எனக்கு ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல். அந்த கேபிட்டல் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறது ஈக்விட்டி தான். ஓகேவா? அண்ட் ஈக்விட்டி தான் வந்து பெஸ்ட் வேவும் கூட. டெப்ட்டுக்கு போகிறது வந்து டெப்ட் வந்து டாக்ஸஸ்க்காக மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரிட்டர்ன்ஸ் ஆன் தி சம் ஆஃப் மணி தி இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் இன்வெஸ்டட் இன் தி கம்பெனி. ஸோ என்ன அவங்க காசு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன வந்து வந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இன்வெஸ்டர் அண்ட் அனலிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. Moreover, higher return on equity ratio can be one of the reason to buy a company stock. Companies with a high return on equity can generate cash internally, and thus they will be less dependent on the debt financing. ஸோ அவங்களோட டிபெண்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா டெப்டை வந்து கம்மியாக வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனிஸ். ஸோ அதனால இது வந்து ஒரு என்ன சொல்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் வரும் அண்டு அவங்க வந்து அதை பெஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ரேஷியோ வந்து எப்படி பார்க்கறது. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான என்ன ஃபண்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபண்ட் என்னது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு என்ன வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகே, அண்ட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ்னும் போது இந்த சார்ட் போடுவோம் தெரியுமா? சார்ட் இன் தி சென்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இபிடி வரை வந்திருக்கும். ஓகே, சேல்ஸு வேரியபிள் காஸ்ட் போய் கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் போய் எபிடாட் வரும். எபிடாட்லேருந்து டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் போயிடுச்சுன்னா இபிஐடி வரும். அண்ட் இபிஐடியில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா இபிடி வரும். இபிடியில் டாக்ஸ் போயிடுச்சுன்னா இஏடி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இஏடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை எடுத்து அதை தான் வந்து இது பண்ணும். ஏன்னா இஏடிக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான இது தான். ஓகேவா? இஏடியை தான் வந்து நம்ம இபிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபண்ட். இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அதுக்கும் அப்புறம் இருக்கிற வேல்யூ தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ லாஜிக்கலி அப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு பார்க்குறோன்னா இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து கம்பெனி வந்து ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 10,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 1 lakh வந்து ஈக்விட்டி வந்து இருக்கு அப்படின்னா இவங்க வந்து வெறும் 10% வந்து 10% ஆஃப் தி வேல்யூ தான் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க.
இது வந்து அதிகமா கம்மியா அப்படின்றது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி பெஞ்ச் மார்க்ஸ் கம்பேரிட்டிவ் வித் காம்படிட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் என்னன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட். ஓகே. ரிட்டர்ன் ஆன் அசெட்னும் போது ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி யூசேஜ் அசெட் டு ஜென்ரேட் ப்ராஃபிட். ஸோ அசெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இனிஷியலி இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ அதான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராஃபிட் வந்து நான் வந்து ஒவ்வொரு அசெட்லயும் வந்து எவ்வளோ வந்து என்னால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. ஓவரால் அசெட்ல வந்து எவ்வளோ வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ சேம் இதுதான் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். இதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஒரு இது. ஓகே. இட் ஆல்சோ மெஷர்ஸ் தி அசெட்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் தி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் அசெட் வந்து எவ்வளோ வந்து முக்கியத்துவமாக இருக்கு. அந்த அசெட்டை அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா வந்து வரும். ஓகேவா. Thus, a lower ROA indicates a more asset intensive company. So, lower ROA இருக்குதுன்னா அப்போ மோர் அசெட் இன்டென்சிவ் கம்பெனி. ஸோ அசெட் பேஸ் பண்ணி தான் வந்து அதிகமாக வந்து அது ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகே. On a contrary, a higher ROA indicates more profitability against the company's number of assets to operate. So, as irrespective of the asset, கம்பெனி வந்து ஒரு லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுது அப்படின்றத வந்து ஹையர் ஆர்ஓஏ இண்டிகேட்ஸ் பண்ணுது. ஓகே. ஸோ கம்பெனி வித் ஹையர் அசெட் இன்டென்சிட்டி மஸ்ட் invest a significant amount in machinery and equipment to generate income. For example, telecommunication, car manufacturers, railroads, etc. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸை பொறுத்தவரையும் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவர்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுக்குற அந்த ரூட்டர்ஸ் அது இதுன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களோட அசெட்ஸ்னு வரும். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி அவங்களோட அசெட் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட இது இருக்கு. ஓகேவா. அவங்க வந்து கரெக்ட் நிறைய தேவையான அளவுக்கு அசெட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்னல் நல்லா கிடைக்கும் அண்ட் அவுட்புட் நல்லா கிடைக்கும். ஸோ தட் நிறைய பேர் வாங்குவாங்க அண்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். கார் மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து அசெட்ஸ் வந்து மிஷினரி பேஸ் பண்ணி வந்து மிஷினரி சம் பிளான்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து அசெட்ஸ் வந்து நிறைய வேணும். சிமிலர்லி ரயில் ரோட்ஸும் இதே மாதிரி தான். ஓகே. ரயில் ரோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரயில் பாலங்கள். ஓகே. அதுக்கான கம்பெனி அது செய்கிற கம்பெனிஸ். ஓகே. ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் பை டோட்டல் அசெட்ஸ். ஸோ டோட்டல் அசெட்ஸ்னும் போது எல்லா அசெட்டையும் எடுத்துக்கிறாங்க, கரண்ட் அசெட் அண்டு ஃபிக்ஸட் அசெட். ஓகே. ஸோ தட் அவங்களுக்கு வந்து டோட்டலாக இவ்வளோ அசெட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசெட்டுக்கு என்ன வந்து வருது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணதுக்கு எவ்வளோ வந்து இது பண்ணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னா என்னது. ஓகேவா. இப்போ ஈக்விட்டின்றது வந்து வெறும் ஈக்விட்டி மட்டும் வந்து பண்ணுறோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு வரும்போது ப்ராட் கான்செப்ட். அங்கே வந்து கேபிட்டலாக வந்து டெப்ட்டும் இருக்கலாம் அண்டு டிபெஞ்சர்ஸ் இருக்கலாம். கேபிட்டலாக டெப்ட் இன் தி சென்ஸ் டிபெஞ்சர்ஸ் தான் நான் சொல்கிறேன். அண்டு ட்ரெஷரி பில்ஸ் சம்திங் அந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். அண்டு ஒரு சம் கைண்ட்ஸ் ஆஃப் இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். இது எல்லாமே வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். ஓகே. ஸோ கேபிட்டல்லாம் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அதுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் வந்து வருது. ஓகே. ஸோ இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா கேபிட்டலையும் வந்து பார்க்குறோம், டெப்டையும் பார்க்குறோம், ஈக்விட்டியும் பார்க்குறோம், ப்ரிஃபரன்ஸையும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து எந்த லெவல்லே வந்து வந்துடுது, இந்த இபிஐடி வர்ற லெவல்லே வந்துடுது. ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இருக்கிற ஒரு இன்கம். கரெக்டா. ஸோ அதனால இபிஐடி பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஓவரால் ரிட்டர்ன் அகேன்ஸ்ட் தி ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் போத் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ். This ratio is very similar to ROA, but
It is more comprehensive and it includes the return generated from bondholders and capital investors. Okay. ஸோ இபிஐடி அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு அண்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து எடுக்காம அந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா இப்போ டோட்டல் அசெட்ஸும் டோட்டல் லைபிலிட்டிஸும் சேமா இருக்கும். ஓகேவா. அண்ட் அதுல வந்து கரண்ட் லைபிலிட்டிஸை வந்து போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேபிட்டலாக வந்து எம்ப்ளாய் ஆகுறதா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது கரண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறேன். நீங்கள் டோட்டல் அசெட்ஸும் எடுத்துக்கலாம், டோட்டல் லைபிலிட்டிஸும் எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேவா. அடுத்து கவரேஜ் ரேஷியோ வருவோம். கவரேஜ் ரேஷியோன்னு வரும்போது யாராச்சும் லைன்ல இருக்கீங்களா? எனக்கு டவுட்டாகவே இருக்கு. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தம்ஸ் அப் பண்றீங்க. குட். ஓகே. கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா எப்படி வந்து ஒரு பொருள் இன்னொன்று வந்து கவர் பண்ணுது அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கவரேஜ் ரேஷியோ broadly is a metric intended to measure the company's ability to service its debt and meet its financial obligations. ஸோ டெப்ட் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸை எப்படி வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, அதுக்கான எபிலிட்டி எப்படி இருக்கு. such as interest payments or dividends. The higher the coverage ratio, the easier it should be to make interest payments on its debts and pay dividends. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேஷியோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து தி எபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி டு பே தி இன்ட்ரெஸ்ட் பே எக்ஸ்பென்சஸ் ஒன்லி ஆன் டெப்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் டெப்ட்டுக்கு கொடுக்கறதுனால அது எங்கேருந்து நம்ம கொடுப்போம், ஆப்ரேட்டிங் இன்கம்ல இருந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஆப்ரேட்டிங் இன்கம்ன்றது நத்திங் பட் கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம வந்து ஆமாம் கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்கறது தான் வந்து வரும். ஓகே. ஸோ ஆப்ரேட்டிங் இன்கம்ன்றத அப்படிதான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கொடுக்கல. சரி, ஓகே. ஆப்ரேட்டிங் இன்கம்ன்றது அந்த ஒரு இதுதான். ஓகே. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து சம் ஃபினான்ஷியல் இன்கம்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா. கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்கம்ஸ் வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுல இருந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இன்கம் தான். ஸோ இது எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணி ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் இன்கம்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போகுதோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் எனக்கு 10 lakhs இருக்கு, சாரி 10,000 இருக்குன்னு வச்சுக்கோ, 10,000 இருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 வந்து பே பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 10 times வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு இருக்குது. கரெக்டா. ஸோ எனக்கு எவ்வளோ டைம்ஸ் அதிகமா இருக்கோ எனக்கு அவ்வளோ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. நான் வந்து மற்றதுக்கும் கொடுத்துட்டு இதுக்கும் கொடுக்கறதுக்கும் எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதான் வந்து இந்த லெவலில் வந்து பார்ப்போம். அண்ட் டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெப்டையும் வந்து இது பண்ணுவோம், இன்க்ளூடிங் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், இங்கே பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஎம்ஐ கான்செப்ட் மேபி. ஓகேவா. ஸோ பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம். அப்படி வரும்போது டெப்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு இன்கம் இருக்கா அப்படின்ட்டு ஆப்ரேட்டிங் இன்கம்ல செக் பண்ணி பார்க்கணும். ஓகே.
அண்ட் கேஷ் கவரேஜ் ரேஷியோ. கேஷ் கவரேஜ் ரேஷியோனா இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு வந்து என்கிட்ட கேஷா இருக்கா, இல்லை இந்த இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்கா, கேஷை வந்து நான் வந்து ஷேரா மாத்திட்டேனா, இல்லை கேஷை வந்து நான் ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டேனா, அந்த மாதிரி இல்லை ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதை நான் கொடுத்துருக்கேனா, மேபி எது வேணும் நடந்திருக்கும். ஓகே, ஸோ ம், அந்த மாதிரி இருக்குதா, என்கிட்ட டோட்டல் கேஷ் வந்து அதை கொடுக்கறதுக்கு இருக்குதா அப்படின்றத வந்து கேஷ் கவரேஜ் ரேஷியோல பார்ப்போம். அண்ட் அசெட் கவரேஜ் ரேஷியோல வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி டு ரீபே இட்ஸ் டெப்ஸ் ஆப்ளிகேஷன் வித் இட்ஸ் அசெட். ஸோ அசெட் வச்சு கொடுக்க முடியுதா, கேஷ் வச்சு கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், கேஷ் வச்சு கொடுக்க முடியல என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா, ஸோ மற்ற ஏதாச்சும் பொருள் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்றது பார்க்கணும். டோட்டல் அசெட்ஸில் இன்டான்ஜிபிள் அசெட்ஸை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டான்ஜிபிளை வந்து நீங்கள் வந்து இன்டான்ஜிபிள்னும் போது அது வந்து உங்களோட சம் ரைட்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ், குட்வில் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து சிலதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம், சிலதை ரியலைஸே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டல் அசெட்ஸை அது போக பேலன்ஸ் இருக்கிறது. அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் கரண்ட் ஷார்ட் டேர்ம் டெப்ஸ். ஸோ இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் ஷார்ட் டேர்ம் டெப்ஸ் இது எல்லாமே வந்து இதுல இருந்து போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு, அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வேல்யூ. ஏன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்னா நீங்க அதுவும் கொடுக்கணும், அதுக்கும் வந்து கேஷ் வேணும். பட் நம்ம இங்க பாக்குறது டெப்ட் ஆப்ளிகேஷனுக்கானது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியது போக அதுக்கும் நான் வந்து அசெட்ல இருந்தே கொடுக்குறேன், ஷார்ட் டேர்ம் டெப்ஸ் இருக்கு அதுக்கும் நான் அசெட்ல இருந்தே கொடுக்குறேன் அப்படின்னா அது போக பேலன்ஸ் இருக்கிறது என்ன. ஓகே, அண்ட் இதுல கேஷும் இருக்குது, இன்கேஸ் கேஷும் இருந்ததுன்னா அதுவுமே வந்து சேர்த்து எவ்வளவு கவர் பண்ணுது. ஓகேவா, அவ்வளவுதான் வந்து இதோட இது. அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ ஆர் மார்க்கெட் வேல்யூ ரேஷியோ இருக்கு. அண்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். ஓகே, வேல்யூவேஷன் ரேஷியோ ஆர் மார்க்கெட் வேல்யூ ரேஷியோ. வேல்யூவேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ ஒரு கம்பெனி எப்படி வந்து வேல்யூ ஆயிருக்கு, ஓகே, அதுதான் வந்து வேல்யூவேஷன் ரேஷியோல நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே, அங்க வேல்யூவேஷன் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா பேஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸே வந்து எடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன ரேஷியோஸ் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோனா பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். பிஇ ரேஷியோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், அதுக்கப்புறம் அது என்ன ஏர்னிங் தருது. ஓகே, ஏர்னிங் வந்து என்னதுன்னா இபிஎஸ் இங்க வந்து பார்ப்போம். ஓகே, தி பி ரேஷியோ gives investor an idea of what the market is willing to pay for the company's earnings. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து வில்லிங் டு பேனா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்ல இப்போ வந்து ஐடிசி வந்து ஒரு 500 சம்திங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 500ல வந்து போயிட்டு இருக்குன்னா அந்த 500க்கு அவங்க வந்து என்ன ஏர்னிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க, இபிஎஸ் வந்து என்ன இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஷேருக்கு தான் வந்து இந்த 500, அப்போ ஒரு ஷேருக்கு ஏர்னிங்ஸ் என்னன்றது இபிஎஸ்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஷேருக்கு என்ன வேல்யூ இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் என்னோட வேல்யூ என்ன வந்து கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணுது. ஓகேவா, அந்த 500 ரூபா கொடுக்குறேன்னா அதுக்கு கம்பெனி வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து வச்சிருக்கு அப்படின்றத வந்து இபிஎஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பிரைஸ் வந்து ஹையா இல்ல லோவா அப்படின்றது தெரியும். ஓகே, கம்பெனிஸ் வித் ஹையர் பி ரேஷியோ ஆர் ஆஃப்டன் கன்சிடர் டு பி growth stocks. Okay, and this indicates a positive future performance, and investor have high expectation for future earnings growth and are willing to pay more for them. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஹையரா இருக்குன்னா அது வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அதை நம்பி வந்து போடுறாங்க, ஸோ தட் அது ஹையரா இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு இதுவும் சொல்லலாம், அது ஹையரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து மார்க்கெட்டோட ஃபால்ஸ் பிலீஃப்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா,
ஸோ நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் பிலீவ் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுவுமே வந்து பி ரேஷியோ வந்து ஹையராக காட்டும். ஓகே, இன் ரியாலிட்டி நிறைய பேர் பி ரேஷியோ வந்து இவ்வளோ பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்கிறது தான் வந்து பெட்டர்னு பார்ப்பாங்க. ஓகே, ஏர்னிங்ஸ்க்கு அந்த அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஏர்னிங்ஸோட ஏர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை, அதோட ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆல்ரெடி அது வந்து ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த டைம் அட் திஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் க்ரோ ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இது பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் க்ரோ ஆகலைன்னா நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ கம்பெனிஸ் வித் லோ PE ratio are often considered to be a valued stock. It means they are undervalued because their stock prices traded lower relative to their fundamentals. இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தி மிஸ்பிரைசிங் வில் பி கிரேட் பார்கெயின் and will prompt investor to buy the stock before the market corrects it. ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500 இருந்தது, இபிஎஸ் வந்து எவ்வளோ இருக்கு, 110 இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை 100 இருக்குன்னு வச்சுக்கோ இபிஎஸ். அப்போ வந்து 5 PE ரேஷியோ வந்து 5 times வரும். ஸோ 5 times PE ரேஷியோ இருக்கணும் போது அது வந்து ஒரு லெவலுக்கு உள்ள இருந்தா வந்து பெட்டர். ஓகே, ஒரு அந்த லெவலுக்குள்ள இது இருக்குதா அப்படின்றத வந்து மார்க்கெட் ஆவரேஜ், அந்த டைப் ஆஃப் கம்பெனி, அது வந்து சீசனலா இல்லை ரெகுலரா, எஃப்எம்சிஜியா, எந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா, எல்லா கைண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பி ரேஷியோ இதுக்கு வந்து கரெக்டா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். பிளைண்டா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து நம்ம வைக்க முடியாது. ஓகே, பி ரேஷியோ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பர் ஷேர் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இதுவே வந்து நம்ம ஒரு ஷேர் லெவலுக்கு பார்க்குறோன்னா, இது ஓவராலாக வந்து மொத்தமாக கம்பெனி லெவலில் பார்க்குறோன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அண்ட் டோட்டல் நெட் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸால் டிவைட் பண்ணி தான் நீங்கள் வந்து இபிஎஸ்சி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ தட் இது ரெண்டத்தையும் வந்து டிவைட் பண்ணோம்னாலும் பி ரேஷியோ வந்து வரும் அப்படின்றாங்க. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஜஸ்டிஃபைடு பிஇ ரேஷியோ அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபைடு பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஇ ரேஷியோ வந்து இருந்தால் ஜஸ்டிஃபைடு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து இதில் இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. டிவிடெண்ட் பே அவுட், ப்ரைஸ் டு சேல்ஸ், கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இங்கே பார்க்கவே இல்லை. ஓகே, ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, டிபிஎஸ் பை இபிஎஸ். ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றதான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் டிவிடெண்ட் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்கோம். இப்போ டிவிடெண்ட் வந்து 10 rupees பே பண்ணியிருக்கோம், இபிஎஸ் வந்து 20 இருந்ததுன்னா அப்போது 0.5 times வந்து நான் வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். ஓகே, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், டிவைடட் பை ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எவ்வளோ வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எனக்கு தேவை அப்படின்றது அதை எடுத்துப்பேன். அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட். ஸோ இந்த ரேட்டில் க்ரோ ஆகிட்டே இருக்குன்னா அந்த க்ரோத் ரேட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா, இப்போ இந்த ரெக்வயர்ட் ரிட்டர்ன்றது எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றது தேவை, அது வந்து க்ரோத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ க்ரோத் இல்லாமல் என்ன வர்றது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ க்ரோத் இல்லாமல் வர்றது வந்து நம்ம பார்க்கணுன்னா இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா என்னன்றது வந்துடும். அது டிவிடெண்ட் பே அவுட் வந்து அதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஜஸ்டிஃபைடு பிஇ. ஓகே, அந்த பிஇ வந்ததுன்னா ஓகே, அதுக்கு கீழே வந்ததுன்னா பெட்டர், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, அடுத்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோன்னா புக் வேல்யூ வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து எப்படி வந்து ரிலேட் ஆகுது. So it is a measurement that looks at the value of the market prices on the book value of the company. It is calculated by taking the current price per share and dividing by the book value per share. So current price என்ன இருக்கு, மார்க்கெட்ல இவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்கு,
அண்ட் புக்ல வந்து நமக்கு வந்து வேற ஒரு வேல்யூ இருக்கும். புக்ல வந்து எப்படி வேல்யூ வரும்னா, நம்ம வந்து ஈக்விட்டி வந்து ரைஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து ப்ரீமியம் வாங்கியிருப்போம், டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம், ரீட்டைல் ஏர்னிங்ஸ் வரும். இது எல்லாத்தையும் கண்டினியூ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் ஆகி அங்க வந்து ஒரு வேல்யூ வந்து புக்ல வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனா மார்க்கெட் வேல்யூன்றது மார்க்கெட்டுக்கும் புக்குக்கும் சம்மந்தம் இருக்காது. மார்க்கெட் வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் பேஸ்ட் ஆன் தி நியூஸ் தான் வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மாறுது. அண்ட் தேர் ஃபியூச்சர், தேர் பிளான், அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? தி புக் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பேலன்ஸ் ஷீட் அசெட் அண்ட் தி பேலன்ஸ் ஷீட் liabilities. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட் அசெட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட் liabilitiesக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் புக் வேல்யூ அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ அசெட்ல பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஓகே. பேலன்ஸ் ஷீட்ல இங்க அசெட் இருக்கு மொத்தமா. இங்க வந்து liabilities கேபிட்டல் liabilities. ஓகே. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இது ஒரு டோட்டல் வந்திருக்கும், இது ஒரு டோட்டல் வந்திருக்கும். அசெட்டோட டோட்டலும் இந்த சைட் டோட்டலும் சேம். ஸோ இந்த வேல்யூல இதுல வந்து 10,000 வச்சுப்போம். இங்க வந்து liabilities வந்து ஒரு 7,000 தான். 7,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 3,000 தான் வந்து புக் வேல்யூவா இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம இதை வந்து சிம்பிளா வந்து இப்படி போட்டுடலாம். ஓகே. அதுதான் வந்து புக் வேல்யூல சொல்றாங்க. ஓகே. A ratio over 1 generally implies that the market is willing to pay more than the equity share price. So more than 1 வருதுன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து ஹையரா இருந்தா தான் more than 1 வரும். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் 10 இருந்து புக் வேல்யூ 5 இருந்ததுன்னா தான் வந்து 1க்கு மேல வரும். மார்க்கெட் பிரைஸ் 10 புக் வேல்யூ 10ன்னா அப்போ வந்து 1 வரும். அதுக்கு கம்மியா போயிடுச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 5 இது 10ன்னா 0.5 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அது வர்றதுக்கு காரணம், அது வர்றது எதனால வருதுன்னா மார்க்கெட் வந்து லோவர் சைட்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து புக்கை விட கம்மியா இருக்குன்னா வில்லிங்கா இல்லை யாரும் அந்த கம்பெனிக்கு வந்து பே பண்றதுக்கு. அதிகமா இருக்குன்னா வில்லிங்கா இருக்காங்க. ஸோ பிபி ரேஷியோ ரிஃப்ளெக்ட்ஸ் தி வேல்யூ தட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டாச் டு கம்பெனிஸ் ஈக்விட்டி ரிலேட்டிவ் டு தி புக் வேல்யூ ஆஃப் தி ஈக்விட்டி. A company's market value is forward-looking metric that reflects the company's future cash flow. So, மார்க்கெட் வேல்யூ நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நியூஸ் பேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட பிளான்ஸ் பேஸ் பண்ணி அது என்ன ஃபியூச்சர்ல பண்ண போகுதுன்றது பேஸ் பண்ணி டிமாண்ட் அண்ட் சப்ளை அட்ஜஸ்ட் ஆகி அங்கே வந்து மார்க்கெட் வேல்யூ வரும். இதுவே புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மெஷர் பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பிரின்சிபல் அண்ட் ரிஃப்ளெக்ட் பாஸ்ட் இஷ்யூன்ஸ் ஆஃப் தி ஈக்விட்டி, augments by any profit or loss and reduce by dividends and share buyback. ஆகுமெண்ட்ஸ் ப்ராஃபிட் இல்லை லாஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் டிவிடெண்ட்டு இல்லை ஷேர் பைபேக் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஷேர் கேபிட்டலில். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்காம இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்ல இருந்து லைபிலிட்டிஸ் போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து புக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் ஒரு 2 செகண்ட். ஹலோ, கேக்குதா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோன்னா என்னதுன்னா sorry shows how much a market value each dollar of the company sales. So each dollar na each rupee will be. Okay. So இங்க வந்து டாலர்ல தான் பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, பார்ப்போம். And to calculate it, take the company's market capitalization and divide it by company's total sales over the past 12 years. A company's market cap is the number of shares issued multiplied by share price. So market capன்றது எப்படி வரும்?
மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஐடிசி நான் சொன்னேன் 500 சம்திங் போகுதுன்னு 500 இன்ட்டு ஐடிசியோட ஷேர்ஸ் வந்து ஒரு 10 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, 10 லேக்ஸ் வந்து இருக்குன்னா அப்போ இது ரெண்டுமே மல்டிபிள் ஆகி என்ன வேல்யூ வருதோ அதான் மார்க்கெட் கேப் வரும். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை நம்ம வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து 12 மந்த்ஸில் வந்து ஆயிருக்கு அப்படின்றதுனால டிவைட் பண்ணோம்னா வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ எதுக்காக பார்க்கணும்? A company's market cap is the number of இதுதான் நம்ம படிச்சோம். Price to sales ratio is used in place of the PE ratio in situation where the company has a net loss. ஸோ கம்பெனிக்கு நெட் லாஸ் இருந்ததுன்னா கரண்டாக வந்து அவங்க வந்து லாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் per ரேஷியோவே இருக்காது. ஓகேவா, இபிஎஸ்ன்ற ஒரு இதுவே இருக்காது. அப்போ வந்து இபிஎஸ் இல்லாத போது நீங்கள் வந்து பி ரேஷியோ பார்க்க முடியாது. கரெக்டா, ஏன்னா பி ரேஷியோவில் என்ன வருது, மார்க்கெட் பிரைஸ் பை இபிஎஸ், அப்படி இல்லாட்டி மார்க்கெட் கேப் பை என்ன ரேஷியோ வரும், மார்க்கெட் பிரைஸ் மார்க்கெட் கேப் பை நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து போடும். கரெக்டா, இங்கே இந்த ப்ராஃபிட் இல்லை, நெட் லாஸ் தான் இருக்குது. ஸோ இபிஎஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல கொண்டு வந்தோன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து இன்ஃப்ளேட்டடாக காட்டும். ஓகேவா, ஸோ அதனால ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பார்ப்போம் அப்படின்றாங்க. ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பி ரேஷியோ இஸ் தி சேல்ஸ் ஆர் மச் ஹார்டர் டு மேனிப்புலேட் தி தென் ஏர்னிங்ஸ். ஸோ இப்போ சேல்ஸ் வந்து நிறைய நடக்குது அப்படின்னா அது வந்து ஏர்னிங்ஸை வந்து பேஸ் பண்ணி பார்க்காம சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது டேட்டா வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்தராக பார்ப்போம். சின்ஸ் a company's sales are generally more stable than its earning level. ஸோ ஏர்னிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அவங்க பண்ண செலவு, இதெல்லாமே பேஸ் பண்ணியிருக்கோம். வேற சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே வந்து வேற ஒரு எஃபெக்ட்னால வந்து வராது. சேல்ஸ் வந்து பண்ண வேண்டியது பண்ணிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும், காஸ்ட்டில் வந்து ரிடக்ஷன்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவாலுவேட் பண்ணி அதில் ரிடக்ஷன்ஸ் பண்ணணும். இதெல்லாமே பண்ணாதான் வந்து நமக்கு வந்து என்ன வரும், நமக்கு வந்து பெட்டர் வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரும். ஓகே, பெட்டர் ஏர்னிங்ஸ் வந்தால் தான் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பே பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ தி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து சேல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. எனி லார்ஜ் சான்சஸ் in the PS ratio are often more likely to indicate a departure from the intrinsic value of the company, either up or down. Okay, and then இதில் வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பை சேல்ஸ் பர் ஷேர். இதை வந்து பர் ஷேருக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகேவா, மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் போடுங்க. அண்ட் அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வேல்யூ பர் ஷேருக்கு, மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் வந்து எவ்வளோன்றது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 500 எடுத்தோம் ஐடிசிக்கு. அவங்களோட சேல்ஸ் வந்து 10 லேக்ஸ்னா வந்து 10 லேக்ஸ் வேணும், 1 crore வச்சுக்கலாம். 1 crore நம்ம வந்து 1 crore டிவைடட் பை 10 lakhs ஷேர்ஸ் வந்து நம்ம எடுத்தோம். அப்போ ஸோ 10 lakhs ஷேர்ஸால் டிவைட் பண்ணோம்னா 10 rupees வந்து சேல்ஸ் பர் ஷேர் வரும். ஸோ அப்படி சேல்ஸ் பர் ஷேர் வந்து வந்துச்சுன்னா அதை வந்து டிவைட் பண்ணி பிஎஸ் ரேஷியோ என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ. ஸோ கேஷ் ஃப்ளோவுக்கு ரேஷியோ வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ கேஷ் ஃப்ளோ எது, கேஷ் ஃப்ளோனா எதுக்கு, கேஷ் ஃப்ளோ தெரியுமா உங்களுக்கு? ஹரிஷ் வந்து எடுத்திருப்பாரு. price to cash flow ratio வந்து எதுக்கு இது பண்றோம், evaluates the price of the company's stock relative to how much cash flow the company generates. It is calculated by dividing the
company's market cap by its operating cash flow in the most recent 12 years. So operating cash flow என்ன வருது and அந்த டைம்ல என்ன வந்து ஷேர் பிரைஸ் இருக்கு. ஓகே, so it is calculated by dividing the இதுதான் படிச்சிட்டோம். It can also be calculated by dividing the per share stock price by per share operating cash flow. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டோட்டலான வந்து மார்க்கெட் கேப் எடுத்து அதில் வந்து இது பண்ணோம். இது வந்து பர் ஷேருக்கானது எடுத்து பர் ஷேருக்கான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இது பண்ணிக்கும். இதை வந்து எதுக்காக PBCF இஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் பி ரேஷியோ. ஸோ இதுவுமே பி ரேஷியோக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்றாங்க. சேல்ஸ் வச்சு பார்க்கறது ஒரு மெத்தடு, கேஷ் ஃப்ளோ வச்சு பார்க்கறது ஒரு மெத்தட். ஏன்னா சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க. கிரெடிட் சேல்ஸில் வந்து உங்களுக்கு கேஷே வந்து ஃப்ளோ ஆகிருக்காது. ஸோ கேஷ் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்போது உங்களால் வந்து சில ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணாமல் இருக்க முடியும். அண்ட் அதில் வந்து பேட் டெப்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து அந்த ரேஷியோவில் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பேட் டெப்ஸ் வந்து சேல்ஸ் லெவலில் வராது, P&L லெவலில் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம அந்த ரேஷியோவில் கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ ஃபார் தட் பர்பஸ் கேஷ் ஃப்ளோ ரேஷியோன்றது ஒன்று வந்து வந்துருச்சு. மெனி இன்வெஸ்டர் ப்ரிஃபர்ஸ் டு யூஸ் PCF மெட்ரிக் பிகாஸ் இட் கன்சிடர்ஸ் harder to manipulate cash tallies than it would be the message earnings report under generally accepted accounting principles. ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் கேஷ் வராதையும் வந்து நம்ம எடுத்திருப்போம், அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்திருப்போம், ப்ரீபெய்டு வந்து எடுத்திருப்போம், லெஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஏர்னிங்ஸில். ஆனால் கேஷ் ஃப்ளோவில் அது இருக்காது. ஓகேவா, which could make the cash based benchmark or more reliable indicator. Okay, so price to cash flow வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னது, மார்க்கெட் ப்ரைஸ்னா ஷேர் ப்ரைஸ் என்னது டிவைடட் பை ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பர் ஷேர். ஏன் இங்கே ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மட்டும் எடுக்கிறோம், ஃபினான்ஷியல் கேஷ் ஃப்ளோ எடுக்கல அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் ரிலேட்டடில் தான் வரும். ஓகே, ஃபினான்ஸ் ரிலேட்டடு இதனாலேயோ இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டட் வந்து ஆப்ரேட்டிங் தான். ஓகே, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து எந்த ஒரு கேஷ் ஃப்ளோவும் இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் சேல் பண்ணுற அசட்டுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸோ, அப்படி இல்லையா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து டிவிடெண்ட் வந்ததோ, இந்த ஒரு கேஷ் ஃப்ளோஸ் எதுவுமே வந்து நம்ம கொண்டு வர மாட்டோம். ஓகேவா, ஸோ அதனால ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மட்டும் எடுத்துட்டு வந்து இது பண்ணுறோம். ஓகே, ப்ரைஸ் டு ஏர்னிங் டு க்ரோத். ஸோ இங்கே க்ரோத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஏர்னிங் டு க்ரோத் ratio is a relation between the PE ratio and the projected earnings growth of the company. ஸோ இப்போ இது PE ratio இப்போ பார்க்குறோம், ஃபியூச்சருக்கு வந்து நம்ம பார்க்குறோன்னா அப்போ க்ரோத் இருக்குன்னா அப்போ அந்த க்ரோத்துக்கு அது வந்து எப்படி கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இட் இஸ் calculated by dividing the PE ratio by earnings per share growth. For example, if a company's PE ratio is 16.5 and its earnings per share growth is over the next 3 years is expected to be 10.8%. Its PEG ratio வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்றாங்க. ஸோ அப்போ PE ரேஷியோ என்ன இதில் க்ரோ ஆகுது, 16.5 டிவைடட் பை 10%, 16.5 டிவைடட் பை 10.8. ஓகே, 1.52 அதான் வந்து 1.5 எடுத்துருக்காங்க. 1.52% வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், PEG of 1 or less is typically taken to indicate that the company is undervalued. ஓகே, ஸோ 1க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா PE ரேஷியோ இப்போ இருக்கிறதே வந்து ஒரு வேல்யூ, அது வந்து க்ரோத்துனால வந்து இதாகுது. அப்போ அந்த க்ரோத் ரேட்டை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 1க்கு கம்மியாக வருதுன்னா அப்போ அது ரொம்ப கம்மியாக வேல்யூ ஆயிருக்கு.
ஆக்சுவலி பி ரேஷியோ கம்மியா இருந்ததுனாலே அண்டர் வேல்யூடு தான். அந்த பி ரேஷியோ கம்மியா இருக்கிறது growthனால இன்னும் கம்மியா இருக்கு. growth ஃபேக்டர்னால இன்னும் கம்மியா வந்து வருதுன்னா அப்போ அது வந்து 1க்கு கம்மியா வந்து வந்துரும். ஓகே. growth 1க்கு கம்மியா வரணும்னா அப்போ பி ரேஷியோ வந்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் இந்த growth ரேட்டா இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு இருந்ததுன்னா தான் 1 வரும். அப்படி இல்லாட்டி அதுக்கு லெஸ் தேனா இருந்ததுன்னா 1 வந்து 1 கம்மியா வந்து வரும். ஓகே. So less than is typically taken to indicate the company is undervalued. The PG of more than 1 is typically taken to indicate that the company is overvalued. And to get a clear picture of the value, the PEG of the company should also be compared with the PEG of the market. So மார்க்கெட்டுக்கான பிஇஜியும் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அந்த பர்டிகுலர் ரிலிவெண்ட் கம்பெனியோட மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ அது வந்து மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட்ல வந்து இது பண்றதை விட அதோட இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா சில டைம் மார்க்கெட் மட்டும்னு பார்க்கும்போது அதுல வந்து வேற ஒரு டைப் ஆஃப் கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோட பிஇஜி வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி லெவல்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் அங்கேயுமே வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இங்க பிரைஸ் டு இபிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை. பிரைஸ் டு இபிஎஸ்ன்றது யூனிக் பி ரேஷியோட ஃபார்முலா தான். ஓகே. பி ரேஷியோட ஃபார்முலா வந்து இங்க போட்டாங்க, டிவைடட் பை இபிஎஸ் க்ரோத் போட்டோம்னா நமக்கு பிஇஜி ரேஷியோ வந்து வருது. ஓகே. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பார்ப்போம்னு சொன்னாதான் பார்ப்பேன். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் நீங்கள் வந்து சாப்டர் 8லையும் படிச்சிருக்கீங்க போல. ஓகே. ஓகே. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஜென்ரலி வந்து 2 டேட்டா, 2 இயர்க்கான டேட்டா, 3 இயர்க்கான டேட்டா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால வந்து growth இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 டேட்டா வந்து கொடுப்பாங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபிகர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் மோர் தேன் 1 year. The comparative financial statement provides time perspective of the balance sheet figures. The annual data are compared with similar data of previous year either in absolute terms or in percentage. So annual data வந்து எப்படி வந்து ரிலேட் ஆகுதுன்றது பெர்சன்டேஜ்ல இல்ல வேல்யூஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே. ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000, இங்கே வந்து 3 lakh ஆயிடுது. ஐ மீன் லாஸ்ட் இயர் 3 lakh இருக்கு, இங்கே 3,50,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு. பாரோயிங்ஸ் வந்து 2 lakhs to 1 lakhs வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1 lakh to 1,50,000 ஆயிருக்கு. டோட்டலாக வந்து 6 lakhs இருக்கு. ஸோ இது வந்து லைபிலிட்டிஸ் சைடு. அசட் சைடில் வந்து நான் கரண்ட் அசட்ஸ் வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து 3 lakhs to 4 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு 1 lakh. ஸோ இங்கேயும் வந்து 6 lakhs வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அட் தி எண்ட் இதில் வந்து என்ன சொல்றாங்க, என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத வந்து கம்பேரிட்டிவா எப்படி போடுறது. ஓகே. ஸோ அதை எப்படி பெர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருங்க.
அண்ட் 2021 2022 போட்டிருக்காங்க. இங்க வந்து 50,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஓவரால் இதுல வந்து எவ்வளோ, ஓகே, பேஸ் வந்து இதுதான். அந்த பேஸ்ல இருந்து என்ன வந்து மாறி இருக்குன்றதான் பார்ப்போம். 6 lakhs அண்ட் 50,000. ஓகே, 3 lakh பார்க்குறாங்க. ஸோ இந்த 50,000 வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதுக்கு எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஓகே, இன்டூ 100, 16.67. ஓகே, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, provided more than the comparative financial statement provides the times perspective of the balance sheet figures. The annual data are compared with the similar data of previous year either in absolute terms or in percentages. ஸோ இப்போ இது வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அது பர்சன்டேஜ் போடுறோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இதோட டோட்டல் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இன்கேஸ் ரிட்டைன் ஏர்னிங் சம்திங் இருந்ததுன்னா அதையும் டோட்டல் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டோட்டலுக்கு டிஃபரன்ஸ்க்கு பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். சிமிலர்லி இங்கே வந்து 1 lakh ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 50% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ். இங்கே வந்து 50,000 வந்து இதாக இருக்கு. ஸோ 1 lakhல இருந்து 50,000 வந்து அப்படின்னும்போது 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ட்ரேட் பேபிள்ஸ். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அங்கே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்றதுனால பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸும் வரல. சிமிலர்லி இதுக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஓகே, அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இது வரையும் பார்ப்போம். ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா என்ன? ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து ஜென்ரலாக ஒரு பேஸ் இயர் எடுத்துட்டு அதுல இருந்து இந்தந்த வேல்யூஸ், ப்ராஃபிட், சேல்ஸு, க்ரோத்து, எல்லாமே வந்து நிறைய டைப் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே எப்படி ஏறி இருக்கு, இந்த பிஇ எப்படி ஏறி இருக்கு, எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டா, டிக்ரீசிங் ட்ரெண்டா, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்க்கறது தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா common size statement. Common size statement is a common size financial statement and displays line items as a percentage of one selected or common figure. Creating common size financial statement makes it easier to analyze a company over time and compare it with its peers. Using common size financial statements helps you spot trends that a raw financial data may not uncover. All three of the primary financial statements can be put into a common size format. Financial statement in dollar amount can easily be converted to common size statement using a spreadsheet. Below is an overview of each financial statements and a more detailed summary of the benefits and drawbacks of such as analysis can provide. So common size statement ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு லைன் ஐட்டையும் தனித்தனியாக காட்டுறோம்.
ஈக்விட்டி வந்து தனியா காட்டுறோம், ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் தனியா காட்டுறோம். அதுக்குள்ள ஈக்விட்டி வந்து எந்தெந்த ஷேர் இருக்குன்னு காட்டுறோம். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ்ல என்னென்ன சர்ப்ளஸ் சம்திங் இதெல்லாம் வச்சிருக்கோன்றதை காட்டுறோம். இதெல்லாமே வந்து தனித்தனியா வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்து காமன் சைஸா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு போட்டாலும் அந்த பர்டிகுலர் கிளப்புக்குள்ள என்ன வரும் அப்படின்றத போட்டுருவோம். ஓகே. ஸோ கிளப் டு கிளப்பாக பார்க்கும்போது அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இந்த வருஷம் வந்து ஈக்விட்டி வந்து 10, அடுத்த வருஷம் வந்து ஈக்விட்டி வந்து 15 வருதுன்னா அப்போ 15 5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 5 வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்வெஸ்டர் லெவலில் வந்து பார்க்க தேவையில்லை, கம்பெனி லெவலில் பார்த்தா போதும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் இதில் வந்து பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட அதுக்கான டேட்டா இருக்கும். ஸோ அதை வந்து காமன் சைஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பர்பஸ் என்னென்னா ஈஸிலி அனலைஸ் பண்ணலாம், எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கம்பேர் பண்ணலாம். இதை வந்து காமனாக வந்து கொண்டு வந்துட்டதுனால எல்லா கம்பெனிஸுமே அதையே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது கம்பெனிஸ் டு கம்பெனிஸும் கம்பேர் பண்ணிக்க பார்த்துக்க முடியும். ஓகே. இந்த 3 பிரைமரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட், இது 3. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸில் என்ன சொல்கிறாங்க? பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸில் தி காமன் ஃபிகர் ஃபார் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸ் இஸ் a total assets based on the accounting equation. This also equals to total liabilities and shareholders equity. Okay. Asset equal to right. Asset equal to liabilities plus capital. Okay. So இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா இருக்கும். And makes either term interchangeable in the analysis. It is also possible to use total liabilities to indicate where the company's obligation lies and whether it is being conservative or risky in managing its debt. So அது வந்து இந்த இதை வந்து நம்ம செக் பண்றதுல நமக்கு வந்து லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்கு, அவங்க வந்து ரிஸ்கியா இருக்காங்களா கம்மியா இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஜென்ரலா வந்து பேலன்ஸ் ஷீட் என்னன்னு சொல்லுவாங்க, டு நோ தி பொசிஷன். ஓகே. பிசினஸ் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு. பேலன்ஸ் ஷீட்ல எல்லாமே ஈக்குவலா இருக்கும்போது எப்படி பிசினஸ் பொசிஷன் தெரியும்? அப்ப அந்த பிசினஸ் பொசிஷன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்விட்டியோட வேல்யூ தான். ஓகே. ஸோ டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் liabilities equal to ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்றது வரும்ல, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி தான் வந்து பிசினஸ் பொசிஷன். ஓகே. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட், உங்களோட எல்லா ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து லோட் ஆயிருக்கும். ஸோ அதனால அங்கதான் வந்து உங்களோட பிசினஸ் பொசிஷனே வந்து இருக்குது. ஓகேவா. அண்ட் காமன் சைஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் balance sheet perspective lends insights into the firm's capital structure and how it compares to its rivals. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கும்போது அவங்களோட காம்படிட்டர்ஸ் அண்ட் அவங்க ரைவல்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி இது பண்ணலாம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஐடியா பண்ண முடியும். ஓகே. You can also look to determine an optimal capital structure for a given industry and compare it to the firm being analyzed. So இதை பேஸ் பண்ணி ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ டெப்ட் இவ்வளோ அப்படின்னு வந்துடும், ஈக்விட்டி இவ்வளோ அப்படின்னு வந்துடும். ஸோ இப்படி வரும்போது நீங்க அதை பேஸ் பண்ணி டெப்ட் வந்து 2 times இருக்குன்னா 2 times வந்து டெப்ட் இருக்கக்கூடாது, 1.5 times தான் இருக்கணும். ஸோ டெப்டை வந்து குறைச்சி ஈக்விட்டிஸ்ல வந்து மாற்றுவோம். மேபி அது கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸாக இருக்குன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஈக்விட்டியாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், சம் ஐடியாஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகே. தென் யூ கேன் கன்க்ளூட் வெதர் தி டெப்ட் லெவல் இஸ் டூ ஹை, எக்ஸஸ் கேஷ் இஸ் பீயிங் ரிட்டைன்ட் ஆன் தி பேலன்ஸ் ஷீட், ஆர் இன்வென்டரிஸ் ஆர் க்ரோயிங் டூ ஹை. So the goodwill level on the balance sheet also helps indicates the extent to which the company has relied on acquisition of growth. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இது சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை.
கேஷ் வந்து அதிகமா வச்சிருக்கோம் அப்படின்னு, கேஷ் வந்து அதிகமா வச்சிருக்கோமா, அண்ட் இன்வென்ட்ரி அதிகமா வச்சிருக்கோமா. இன்வென்ட்ரி வந்து அதிகமா வச்சிருந்தாலே வந்து பிரச்சனை தான். இன்வென்ட்ரி அதிகமா வச்சிருக்கும் போது நீங்க அதுக்கு வந்து கேரிங்காக காஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அது அதிகமா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்டோரேஜ்க்கான பிளேஸ் வரும். அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு வந்து ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? இன்க்ரீஸ் தி ஃபிக்ஸட் காஸ்ட் சொல்ல போனா. ஸோ அப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ்ல வந்து பார்ப்போம். அனாலிசிங் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாப் லைன் சேல்ஸ். ஸோ இட்ஸ் டாப் டோட்டல் டாப் லைன் சேல்ஸ். ஸோ சேல்ஸ்ல இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் வந்து கொண்டு வருவோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்து என்னென்ன காஸ்ட் வருது அப்படின்றத ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் divided by sales, which also for instance this is actually the same analysis as the calculating a company's margin. கம்பெனிஸோட மார்ஜின் இது பண்றது தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவா எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்டு வந்து முடிச்சிடும். ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் சிம்பிளி நெட் இன்கம் டிவைடட் பை நெட் சேல்ஸ். ஓகே. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி அ காமன் சேல்ஸ் அனலைசிஸ். ஸோ இங்க வந்து நெட் ப்ராஃபிட் இது எவ்வளோ அப்படின்றத முடிச்சிடலாம். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா the same goes for calculating gross and operating margins. The common sense method is appealing for research incentive companies, for example, because they tends to focus on research and development and what it represents as a percent of total sales. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸாக இருக்கும்போது அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே. ஏன்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸே வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களோட இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் வந்து காட்டும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆப்பிளோட இது வந்து வச்சு 3 இயர்ஸ்க்கான இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. 17, 16, ஓகே, 3 வருஷத்துக்கானது வேல்யூ அண்ட் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் இதே வேணா நான் ரியல் டைம்லேயும் வேணா சம் இந்தியன் கம்பெனிஸ் கூட நான் வந்து காட்டுறேன். ஓகே. இங்கே உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணி போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே. எல்லாம் யூஎஸ்டிலே போகிறாங்க. மேபி இந்தியன் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட இது வந்து பார்ப்போம். 2016 வந்து இவ்வளோ ரெவன்யூ இருந்தது. அண்ட் 17 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 18 வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து பெர்சன்டேஜ் பார்க்குறது வந்து டோட்டல் ரெவன்யூவில் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்றது தான் பார்க்கலாம். இங்கே வந்து க்ரோத்துக்கான ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறது. ஓகே. ஏதோ பிரச்சனை இருக்கு சொல்லி. ஓகே. அண்ட் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்றாங்க. ஓகே. அதுதான் வந்து அந்த ரெவன்யூக்கான காஸ்ட் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ. ஓகேவா? ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது கிராஸ் ப்ராஃபிட் வருது. இதை வந்து பெர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. சேல்ஸில் இது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு. 1,31,376 divided by 2,15,613. Okay. 60 points. Next value எதனா கம்மி கொடுத்தாரா? 376 divided by இந்த லாஸ்ட்ல இருக்கும்ல, கரெக்டாக தான் போட்டுருக்கேன். ஸோ 16க்கானது இங்கே வரும். ஓகே. 60.9 வந்து வந்துருச்சு.
அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே, பட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பெர்சன்டேஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகல, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது நோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களோட காஸ்ட் கண்ட்ரோல் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஸோ தட் இவங்க வந்து காஸ்ட் கண்ட்ரோல் ரெடியூஸ் ஆகும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து இவங்க இதே லெவல்ல மெயின்டைன் பண்ணாங்கன்னா 60.9 வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. 2,29 234 தான் இருக்கு. ஸோ இதுல 60.9% போட்டோம்னா ஓகேவா, இவ்வளவுதான் வந்து வந்திருக்கணும். 139,603 தான் வந்து இவங்க வந்து காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் அவங்கள்ட்ட சம் ஃபிளாஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ அவங்களோட ஃபிளாஸ் இருக்குன்னா அவங்களோட ஆப்ரேஷன் மெத்தட் மாதிரி இருக்கும். அதுல வந்து அவுட்புட் லெவல் வந்து கம்மியா இருக்கும், மேபி எது வேணா இருக்கும், ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வந்தோம்னா ஆர்என்டி வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஆர்என்டி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பர்சன்டேஜ் சேமா தான் இருந்தாகணும், ஓகே. அப்படிதான் வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. பர்சன்டேஜ் வந்து சேம் லெவல்ல மெயின்டைன் பண்றாங்களா, ரெடியூஸ் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க, ஓகே. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஜெனரல் அட்மின் எக்ஸ்பென்சஸ், அதாவது எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டிய பர்பஸ் வந்து கிடையாது இன்வெஸ்டரை பொறுத்தவரை. இவங்க வந்து சேல்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க, சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, ஜென்ரலா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, அட்மின்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றது அவ்வளவு வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது கம்பெனி லெவல்ல தான் பார்ப்பாங்க. கம்பெனி தான் வந்து நான் சேல்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓவராலா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஓவராலா இவ்வளவு பிக்சர் எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க, அது வந்து கண்ட்ரோலா வச்சிருக்காங்களா. அட்மின்ல வந்து இப்ப சில இது தெரியல ஃப்ரீயா விட்டுட்டு சேல்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், எப்படி வேணா நடந்திருக்கலாம், அதோட எஃபெக்டா கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி இது பண்றாங்க. ஸோ இந்த ஆர்என்டில வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்டி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பெனிஃபிட்டும் கூட இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆர்என்டில அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க, ஸோ தட் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து நல்லா வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். அண்ட் அவங்கள பத்தின நியூஸ் வந்து இருக்கும் ஆர்என்டி ரிலேட்டடா, இதெல்லாமே பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, ஓகே. ஸோ ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து வரும், இப்போ கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் திஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா ஆட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஐட்டம். ஸோ இங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னா, அதாவது அடிஷ்னலா வந்து ஏதாவது இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா, இன்கம் ஐட்டம்னா வந்து ஆட் பண்ணுவீங்க, இது எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்னா லெஸ் தான் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ அவங்க வந்து ரெண்டுத்தையும் காமனா போட்டு ஆடுன்னு போட்டாங்க. அது வந்து இது லெஸ் பண்ணும். ஸோ ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போது லெஸ் பண்ணோம், இன்கம் போது ஆட் பண்ணும். இதான் வந்து கான்செப்ட், ஓகே. அடுத்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வரும், ஓகே. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்துருது. இதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை பே பண்ணுவீங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் போக பேலன்ஸ் இருக்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். அண்ட் இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ டேக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ சம் வேல்யூ ஆடட் வந்து பண்றாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு பண்ணதுனால, இவங்களுக்கு ரிசர்ச் அண்ட் இது பண்றதுனாலயோ ஏதோ ஒரு பர்பஸ்னால இவங்களோட இன்கம் டேக்ஸ் ரேட் குறைஞ்சிருக்கு. இல்ல அந்த கண்ட்ரியே கூட வந்து அந்த டைம் பீயிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டாக்ஸ் ரேட்ஸ் வந்து குறைச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாமே எஃபெக்ட் ஆகி இதாகுது. அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாலர் கிடையாது. அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து எப்படி இருக்கு, இங்க வந்து டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்கம் லெவல் வந்து கரண்ட்லி வந்து அதிகமாக தான் இருக்குது, ஓகே. எஃபெக்ட் என்னன்னா இங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியா பே பண்ணிருக்காங்க. அண்ட் கம்மியான பெர்சன்டேஜ் வைஸ் கம்மி, ஓகே. ஸோ வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு, ஓகே. அண்ட் இது வந்து அதிகமா இருக்கு பாருங்க. இது அதிகமா இருந்தாலும் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இது கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது பெட்டர் அப்படின்றதான் வந்து இதோட நக்கல், ஓகே. புரிஞ்சுதா?
அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்த்துருவோம். அண்ட் உங்களுக்கு சம் கம்பெனிஸோட இது தெரியணும்னா ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது காட்டும். பியர் கம்பேரிசன், இதுக்கு கம்பேரிட்டிவாக பியர்ஸ் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் காட்டுது, அவங்களோட மேஜர் ரேஷியோஸ்லாம் என்னன்றதை காட்டும். அண்டு குவார்டர்லி ரிசல்ட் என்ன ரிசல்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேல்ஸுன்ற ஒரு இது, இந்த சேல்ஸ்குள்ளே வந்து அதுக்கான பர்சன்டேஜ் வந்து வருது. எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸில் மெட்டீரியல் காஸ்ட் இவ்வளோ பர்சன்டேஜ், எம்ப்ளாயி காஸ்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ மேஜராக என்ன அப்படின்றத வந்து பார்த்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இவ்வளோ வருது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது, அதர் இன்கம்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அது வந்ததுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டு அண்டு டிப்ரிசியேஷன் வந்து கடைசியாக வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வருது, அதில் டேக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது, இது எல்லாமே வருது. அண்ட் அவங்களோட பிடிஎஃப்ஸ் வந்து இருக்கும், அது என்ன எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து குவார்டர்லி ரிசல்ட் வைஸ். இதுவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருக்கும். அண்டு டிடிஎம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து 12 மந்த்ஸ் வந்து பின்னாடி போய் பார்ப்பாங்க. ஓகேவா, அப்படி போய் பார்க்கும்போது எப்படி இருக்குது. அண்டு பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எப்படி இருக்குது. அண்டு கேஷ் ஃப்ளோஸ் வந்து எப்படி இருக்குது. கேஷ் ஃப்ளோஸில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கா, அதில் வந்து ரிசீவபிள்ஸ் எவ்வளோ, இன்வென்ட்ரினால எவ்வளோ, பேயபிள்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா ஒரு கேட்டகரிஸையும் வந்து எதில் மேக்ஸிமம் கவர் பண்ணுமோ அதை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓகேவா, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெப்டார் டேஸ், இது எத்தனை நாளில் வந்து டெப்டார்ஸ் பே பண்ணுறாங்க, இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ நாளில் வந்து டேர்ன் ஓவர் ஆகுது. ஓகேவா, அண்டு டேஸ் பேபிள் எவ்வளோ நாள் வந்து நம்ம பேபிள்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ கன்வர்ஷன் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்ற இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணணுன்னா பாருங்கள். ஓகேவா, அண்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஓகேவா, யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கா, இதெல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா, கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கு, ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்காரு, இதெல்லாமே இருக்கும்போது ஒரு டேட்டா இதுவாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா?